பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமீன். உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. அவர் உண்மையுள்ள ஒரு தேவன். எதுக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியப்படுவதற்கு. ஐக்கியப்படுவது அப்படின்னா அவரோட கூட உறவாடுவது. அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம ஒன் சைடாக தான் இருக்கிறோம். நாம் போய் ஜெபம் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஆமின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை. அந்த தவறுனால தான் ஆண்டவரோட நெருக்கமான அனுபவமே நம்மளால் இருக்க முடியல. எல்லாமே ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக தான் செய்கிறோம். அவசரமாக போய் ஜெபிக்கிறோம், கேட்குறோம், ஜெபிச்சுட்டு உடனே வந்துடுறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றதே நம்ம கவனிக்கிறதே இல்லை. அது அவரோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது. அப்போது தினமும் அவருடைய வேத வசனத்தோட நீங்கள் போய் வாசித்து தியானித்து அவரோடு பேசணும். அவரோட பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவரும் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அதுதான் ஆண்டவரோட ஐக்கியப்படுவது. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டும் இருக்கோம். ஆண்டவருக்கு எந்த டைம் ஒதுக்குங்க. டைம் இல்லைன்னு சொல்லி நம்மளை ஓட வைக்கிறது தான் இந்த சாத்தானோட தந்திரமே. அதனால் ஆண்டவருக்கு எப்பவும் முதலிடம் கொடுத்து அவரோட ஐக்கியப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மோடு ஐக்கியமாக இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கிறீரே, அதை நினைத்து உம்மை துதிக்கிறேன். நான் தினமும் உங்களோட பேசணும். அதற்கான கிருபை எனக்கு கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.